இது வந்து ஒரு முக்கியமான வீடியோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப முக்கியம். அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா போலீஸ் கேஸ் தான் கொடுத்துருவோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும் இந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. துப்பட்டா வீடியோ நம்ம போட்டிருந்தோம். துப்பட்டா வந்து 2 துப்பட்டாவை அனுப்பிட்டு 2துலேயும் வந்து 10 பீஸ் வேணும், டோட்டல் 20 பீஸ் வேணும்னாங்க. ஏதாச்சும் கம்மி பண்ணுவியா கேட்டாங்க. கம்மிலாம் பண்ண மாட்டோம் மேம், சேம் ரேட் தான், ஆல்ரெடி பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்புறம் திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு மேலே கால் பண்ணி இது போல் நாங்கள் 5 வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் பே பண்ணுங்க 6500ன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 மணிக்கு நான் உடனே வீடியோ எடுத்து இப்போ போடுறேன். இப்போ ஒரு 5 மணிக்கு பே பண்ணாங்க 6500 ரூபாய். 6500 ரூபாய் பே பண்ணாங்க. ஆனால் பாருங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க வந்து ஃபேக்குன்னு. அதனால உடனே அவங்களோடத டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த நம்பர்லேருந்து 6500ன்னு வந்திருந்தது. என்னடா அதுன்னு பார்த்தா இங்கே மேலே தபு கிரியேஷன் இருக்குது, 6500 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. என்னோட அக்கௌண்ட்டுக்கு இது வரல. ஆனால் மேலே மட்டும் தபு கிரியேஷன்ஸ்னு அவங்க எடிட் பண்ணியோ இல்லை அந்த கூகுள் பேல மாற்றி போட்டோ பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லாவண்யா, அது அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க அட்ரஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வந்து உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க. ப்ளஸ் இந்த கஸ்டமர்லாம் நம்ம வந்து ஃப்ராடில் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அண்ணன் கான்ஃபரன்ஸ் கால் போடு நம்ம பேசலாம், எப்படி அவங்க ஏமாற்றுவாங்கன்ட்டு கால் பண்ணால் பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணியிருக்கோங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணது அப்படின்ட்டு நாங்கள் கேட்கவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சுனோடனே ஃபோனை உடனே கட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா 100 ரூபாய் கிடைக்குமான்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்படிலாம் வந்து ஏமாத்துறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல.